இருக்கிறது 4 பேரு 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா போதும் தானே அப்படின்னு பசங்களுக்கும் அவங்களுக்கும் ஊத்தி கொடுத்துருவோம். இருந்தா நானும் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு மந்த்துக்கே 2 GB தான் சார் நெட் போடுவாரு. 10 வருஷமா அவர் ட்ரெஸ்ஸே வாங்கல சார். தீபாவளி பொங்கல் நல்ல நாள் பெரிய நாள் எவ்வளவோ இருக்கே. நான் குண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்க. வீட்டுக்குள்ள ஆண் கஞ்சத்தனம் பார்க்கிறவராகவும் பெண் வந்து இல்ல அப்படிலாம் பார்க்கப்படாது செலவு பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆளாவோ அல்லது ஆப்போசிட்டா இவங்க ஒரு செலவு செய்வாங்க. ஓகே, அவங்களுக்கு அது இயல்பா இருக்கும், நமக்கு பக்குன்னு இருக்கும். சும்மா சும்மா 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். இருக்கிறது 4 பேரு 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா போதும் தானே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவேன் சார். நான் இந்த எதுக்கு விஷம் குடிச்சிட்டு சாவு. 4 பேருக்கு எப்படிங்க 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா அவ்வளவுதான் சார் வாங்குவேன் நான். எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. அந்த 10 ரூபாய் பால் ஊத்திட்டு கவர் இருக்குல்ல சார், பால் எவ்வளவு இருந்துச்சு அதுக்கு இடையே தண்ணி பிடிச்சிருவேன். பிடிச்சி காய வச்சு அவங்க அப்புறம் குழந்தைக்கு 2 பசங்களுக்கும் அவங்களுக்கும் ஊத்தி கொடுத்துருவேன். இருந்தா நானும் கொஞ்சம் அட குடிச்சுக்கிறேன். வெக்கம் கட்டுவீங்களா? மாடு கலனி தண்ணிய குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களேயா? ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே? 10 ரூபாய்க்கு தான் பால். தம்பிங்க இப்ப இல்ல, அம்மா வீட்ல இருக்காங்க லீவுன்றதுனால. இல்ல அப்ப இத இன்னைக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு காலாலே கொஞ்சம் குடிச்சுக்க. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? சரி, என்னால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார். விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. என் ஃப்ரெண்டோட வைஃப்லாம் அக்கா அவர் வந்து ஒரு நாளைக்கு 2 GB தான் போடுறாரு, எனக்கு பத்தவே மாட்டேங்குது. நான் உங்ககிட்ட திரும்பி புலம்ப மாட்டேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. அவர் எனக்கு ஒரு மந்த்துக்கே 2 GB தான் சார் நெட் போடுவாரு. எனக்கு எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எப்பவுமே டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போக முடியுமா? எங்க வீட்லயும் வைஃபை. அவங்க டக்குன்னு போறப்ப அம்மாட்ட பேசணும் மூடு வருது, அப்படியே பேசிட்டு இருக்காங்க வீடியோ கால். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இப்போ மந்த்லி 2 GBங்கிறது எவ்வளவு? 190 கிட்ட வரும். இதர் 1 GB per day 300. ஆமா, அவ்வளவுதானே. 110 ரூபா தானே கூட. அங்கிள் நீங்க பணக்காரரா இல்ல பிச்சைக்காரரா? நான் சின்ன வயசுல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல 0ல இருந்தேன். எங்க அக்காவுக்கு ஒரு 4 to 5 lakhs செலவு பண்ணி கல்யாணம் பண்ண கடன் இல்லாம. அதுக்கு அடுத்த ஒரு 6 monthsல மொய் காசு வச்சு என் salary வச்சு ஒரு பைக் 1 lakhல வாங்கின கடன் இல்லாம. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து லேண்ட் லோன் போட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் அதுல வீடு கட்டிட்டேன், ஹோம் லோன் எடுத்து வீடு கட்டிட்டேன். எங்கெல்லாம் தேவையை தாண்டி இருக்க செலவை கவனிச்சாலே பெரிய அளவு பணத்தை மிச்சம் பண்ணிட முடியும். நீங்க பழகி இருக்கீங்க, நல்ல பழகலாம் வச்சிருக்கீங்கன்னா அவங்க அதுக்கு பழகாதா இல்ல? புரியுது எனக்கு, பட் மாத்திக்கிறேன் சார். அவங்க ஆப்ஷன் இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ளையா? என் பையனுக்கு கடைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் டோனட், வேஃபல்ஸ். இல்ல டோனட் கிடையாது, 5 ரூபா வாங்கினாலும் அதே தான் பண்ணுவாங்க. போட்டு கொடுத்துறியா? போட்டு கொடுத்துறியா? போட்டு கொடுத்துறியா? குழந்தையில இருந்து சர்வீஸ் நானு பிச்சு புடியும் பிச்சு உன்னைய. அவங்க சொல்றாங்க டோனட்டே வாங்கல, ஒரு 5 ரூபா சாக்லேட் வாங்குற, அத போய் நீங்க கேள்வி கேக்குறீங்க. இல்ல சார், அதுவும் அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. இல்ல சார், அதுவும் வேணான்னு நான் சொல்றேன். பண்றேன், எனக்கு சாக்லேட் கிடைக்குதுன்றது வேற. நான் கடைக்கு போனாலே எனக்கு சாக்லேட் கிடைக்கும்ன்றது அதுல எனக்கு உடன்பாடே இல்ல. Wait a minute. Who are you? எனக்கு புரியல, ஏன் ஏதாவது பண்ணாதான் சாக்லேட்? நமக்கு அப்படிதான் சார் கிடைச்சது ஒரு சாக்லேட். நான் அப்படிலாம் இல்லையே. எனக்கு மாமா சும்மா கடைக்கு கூட்டிட்டு போய் முட்டாய் வாங்கி கொடுப்பாரு. நம்ம கஷ்டப்பட்டு தானே வளர்ந்தோம், நம்ம பிள்ளை கஷ்டத்தை காக்கணும், கஷ்டத்தை பார்க்கல. ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுல என்ன அவன் கஷ்டம் தெரிஞ்சுக்க போறான்? வந்ததுல வாயை திறக்க மாட்டேங்கிறான், இப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கான். தீனி பண்டார. உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். உங்க அப்பா என்ன பண்ணாங்க? பெட்ரோல் பங்க்ல பம்பாயா இருந்தாரு. உங்க அப்பா நைட் வேலை முடிச்சிட்டு வரல, உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரா? பரோட்டா வாங்கிட்டு வருவாரு. பரோட்டா வாங்கிட்டு 12 பூரி எடுத்துட்டு புல்டோசர் மாதிரி உட்கார்ந்திருக்கா பாரு. திருநெல்வேலி தானே? ஆமா சார். ரொட்டி சால்னா தாமரை இலை, இது 3 சேர்ந்து ஒரு வாசம் வரும். அரை தூக்கத்துல அப்பா 1 மணிக்கு கிடைக்கும். வாயை பாரு வள்ளல்ல. உங்க முகமே இப்பதான் மலர்ச்சி ஆகுது. சொல்லும். என்னடா சிரிக்கிற? வாய் மூடுடா. பெரிய பல்லழக. என்னைக்காவது உங்க அப்பா நீ இது பண்ணு அப்பதான் நைட் அப்பா உனக்கு ரொட்டி சால்னா வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிருக்காரா? சொன்னதே இல்ல. சொல்ல மாட்டான். நினைச்சு பாக்குறியா? எப்ப இப்ப அப்படி சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும் தெரியுமா? நீங்க பண்ண வேலை தான் ஞாபகம் இருக்கும். உங்க அப்பா வாங்கி கொடுத்த ரொட்டி சால்னா ஞாபகம் இருக்காது. கரெக்ட் சார். மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? 10 வருஷமா அவர் ட்ரெஸ்ஸே வாங்கல சார். தீபாவளி பொங்கல் நல்ல நாள் பெரிய நாள் எவ்வளவோ இருக்கே. இல்ல சார், நான் அதான் ஏன் இப்ப இது எடுத்து எத்தனை வருஷம் இருக்கும்? 15 years இருக்கும். 15 years இருக்கும். யார் இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. டேய் தள்ளி உட்கார்றா.
பாத்தீங்களா சில்லறங்கறத கன்ஃபார்ம் பண்றான். 15 ஆண்டுகள் துணி உழைக்குதுங்கிறதே நல்ல தகவல். இந்த சட்டை பேண்ட போடுறதுக்காகவே நீங்க எவ்வளவு காலமா டயட்ல இருக்கீங்கன்னு வேற எனக்கு தெரியல. நக்கல்யா அவனுக்கு. அடுத்து எப்ப Dress வாங்குறதா இருக்கீங்க? என் பையனுக்கு கல்யாணம் ஆகிறப்ப ட்ரை பண்றேன் சார். அதுவும் இந்த ஜில்லாவிலேயே இதுதான் அறுத பழசு. இத தூக்கி போனா தீயில போட்டு போகிய கொண்டாட போறேன். இட்லி பொடி அரைப்பாங்க. இட்லி பொடி எப்படி அரைப்பாங்க? பருப்பு, கறிவேப்பிலை, வரமிளகா போட்டு அரைப்பாங்க. அதானே உலக வழக்கம். ஆனா இவங்க வீட்டில் மட்டும்தான் பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு அரைப்பாங்க. அதுவே எனக்கே சாக்கியம் தான் இருக்கு. ஆமாம் சார். எனக்கப்பா அப்படிலாம் மறப்பாங்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியும். சார் எங்க வீட்ல பாதாம்லாம் போட்டு தான் சார் வறுத்து அரைப்பாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? அப்ப உங்களுக்கு பூரா பேர் கஞ்சனா தான் தெரியும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து முந்திரி பக்கோடா தான் குருமா பண்ணுவாங்க. இந்த வெங்காய பக்கோடா அதெல்லாம் கிடையவே கிடையாது. முந்திரி தான். அதோ சாணி அல்றாங்க ஒரு 20 பேர். உன்னையும் சாணியால வைப்பேன். கிலோ கணக்குல அரைக்க மாட்டோம்ல, கொஞ்சம் தானே அரைப்போம். அதுக்கு ஒரு 4-5 பாதாம் போட்டாலே டேஸ்ட் வந்துரும். சார் கிலோ கணக்கில் வாங்கி வச்சிருக்காங்க சார் வீட்டில். ஃப்ரிட்ஜில் அப்படியே முன்னாடி வராதீங்க, ஆடியன்ஸ் பயப்பட போறாங்க. எல்லாமே கொஞ்சம் செலவு பிடிக்கிற ஐட்டமா இருக்குங்கிற. எப்போ எந்த டைம்ல எந்த பொருள் விலை கம்மியா இருக்கோ அதை மட்டும் தான் வாங்குறதுக்கு போவார். சார். இல்லை சார், கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயமுறா. கல்யாணம் பண்ண புதுசில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே அப்பா வந்து உனக்கு பிடிச்சது பண்ணுமான்னு சொல்லிட்டாரு. 600 ரூபா பில் போடாது ஒரு நேரத்துக்கு. அவன் செஞ்சது நியாயமா? நியாயமா? பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்காக பன்னீர், அதுக்கான ஃப்ரெஷ் க்ரீம், என்னென்னமோ சொன்னாங்க. அப்பா வந்து நீ எதுவுமே செய்ய வேணாம், நீ தோசை ஊற்றுமான்னு சொல்லிட்டாங்க. பாயசம் வைப்பாங்க. ஒவ்வொரு ஸ்பூனுக்கும் ஒரு முந்திரி பாயசம் போதும். இவங்க ஒருவேளை நாங்க சென்னைக்காரங்க, நீங்களே எப்படி இருக்கீங்கன்னு ஒரு மாதிரி அதுல காட்டுறாங்களா அவங்க ஸ்டைல? வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா? ஜால்ரா ராஸ்கல். சார் இந்த வாசல்ல கட்டி தொங்க விடுற திஷ்டி பூசணிக்கா மாதிரி இருக்கீங்களா? அது எப்படி சார்? ரெண்டுமே எதுக்கும் உதவாது. ஒருத்தர் நார்மலா தேவையான செலவுகளை செஞ்சுக்கிட்டு கரெக்டா இருப்பாப்ல. இன்னொரு ஆள் கொஞ்சம் எக்ஸஸா செலவு செய்யற ஆளா இருப்பாங்க. அவர் கஞ்சமா தெரிவாரு. அப்படித்தானா இது? நல்ல क्वेश्चन. அப்படி கிடையாது சார். இப்ப இவங்க எல்லாம் பேசுனாங்கல்ல, அப்பதான் எனக்கு தெரியுது இவர் இவ்வளவு நேரமா கஞ்சம் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இவர் மகா கஞ்சம்ங்கறதே இவங்க எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு தெரியுது. மகா கஞ்சம் தெரியுதா? நான் நினைச்சேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் சரியானவர்னு சொல்ல வரீங்கன்னு நினைச்சேன். அம்மா கொலை பண்ணிடுவோம். போட உள்ள. போட உள்ள. அயலே. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி சார் நான் குண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்க. வள்ளி பிகறா. அது பேர் என்ன? ஒரு இடுப்புல கட்டிக்குவாங்க சார். கட்டிட்டு ஒரு பால் மாதிரி இருக்கும். நம்ம சுத்தினோம்னா அது சுத்தும். ஒரு குண்டு ராட்சச வெள்ள போயிருக்குன்னு சொன்னியே அதுதானா? சரிங்களா? இது 800 ரூபா 900 கொடுத்து வாங்கினாங்க. ஒரே நாள் கூட யூஸ் பண்ணவே இல்லை. 1500 800 ரூபா இல்லையா? ஏன் இப்படி பாக்குறாரு? சும்மா இப்படி பார்த்தா போதும் சார். ஆனா அதை சுத்திட்டா கட்டிட்டா அதான் சொல்லிட்டு வாங்கி வச்சு அதை யூஸ் பண்ணவே இல்லை. என் பையன் ஒரு நாள் யூஸ் பண்ணி தூக்கி போட்டான். 800 சொன்னாரு. நீங்க டக்குன்னு 1500 சொன்னீங்களே. ஆக்சுவலா செலவு பண்றதுல உங்களுக்கு ஒரு கிரேட் ஃபீலிங் இருக்கு. தேங்க் யூ. அது எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்துருச்சு சார். பட் ஆனா முன்னைக்க விட இப்ப நான் ரொம்ப குறைச்சிருக்கேன். என்ன? ஆண்கள் கஞ்சத்தனம் பண்றது வந்து அவர் சொல்ற மாதிரி பர்ஸ் வாங்கிக்க மாட்டாங்க, செருப்பு தேஞ்சா மாத்த மாட்டாங்க, தனக்குன்னு போன் வாங்கிக்க மாட்டாங்க. மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பெண்கள் கஞ்சத்தனமா இருக்கிறது வந்து தனக்கு தேவையானது முக்காவாசி எல்லாம் பண்ணிப்பாங்க, அடுத்தவங்க செய்ய மாட்டாங்க. என்ன லுக்கு? காலை உடைச்சு போய் ஒன்னியால. இந்த அவமானம் உனக்கு தேவையா? மனசுல கணக்கு மட்டுமே ஓடிக்கிட்டு இருந்தா இமோஷன்ஸ் அடி வாங்கிடும்.